எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவா நைட் கிளப்பில் வந்து ஃபயர் ஆச்சுல்ல, அதுக்கப்புறம் வந்து அந்த லுத்ரா பிரதர்ஸ் வந்து தாய்லாந்து போயிருக்காங்க அந்த அப்படின்னு வந்து நியூஸ் எல்லாம் வந்துருந்தது. புக்கெட் அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க வந்து இப்போது டிப்போர்ட்டேஷன் ஆகிடுச்சு. அது டியூஸ்டே அன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள வந்து லுத்ரா பிரதர்ஸை வந்து ஏர்போர்ட்லேயே வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை 10 days ஹண்ட்டுக்கு அப்புறம் வந்து இது நடந்திருக்கு. இந்தியன் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த ஏஜென்சிஸ் வந்து இந்த இதை பண்ணியிருக்காங்க. சௌரவ் கௌரவ் அப்படிங்கிற ஒரு 2 பேருமே வந்து லுத்ரா பிரதர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டது எங்கன்னா கோவா போலீஸ் டீம்னால். அதாவது இமிக்ரேட் ஆன உடனே வந்து அதாவது ஃப்ளைட்டில் வந்து அந்த இது லேண்ட் ஆன உடனே பேங்காக் ஃப்ளைட்டு அதாவது 1:45 PM வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. டெல்லி இப்போது கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ்க்கு 2 days வந்து டிரான்சிட் ரிமாண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வெட்னஸ்டே அன்னைக்கு கோவாவுக்கு வந்து போவாங்க, அப்புறம் அழைத்து செல்லப்படுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. லுத்ரா பிரதர்ஸ் வந்து திருப்பி வந்து இந்த பேங்காக்லேருந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க. எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் அந்த இதை வச்சு இந்த பாஸ்போர்ட்டும் வந்து அவங்களோடது வந்து சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. அவங்க வந்து தாய்லாந்து போன உடனே அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இவங்க வந்து அந்த ட்ராஜடி நடந்து அதுக்கப்புறம் வந்து இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து போயிருக்காங்க. அதை 25 people இறந்தப்போ அந்த நைட் கிளப் அவங்களோட தான் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அந்த ஸ்டே பண்ணது எங்கன்னா அந்த இண்டிகோ ஹோட்டல் அந்த புக்கெட் அப்படிங்கிற இடத்துல இப்போ ரிட்டர்ன் ஆனதுமே இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து பட்டியாலா இவங்க வந்து பட்டியாலா ஹவுஸ் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6:45 PM வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க. அப்புறம் வந்து அங்கே வந்து கோவா போலீஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 days கஸ்டடி பட் 2 நாள் வந்து டிரான்சிட் ரிமாண்ட் அப்படின்னு வந்து கோர்ட் வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. டிரான்சிட் ரிமாண்டுக்கு கிராண்ட் பண்ணிட்டனால வந்து அவங்க 2 பேரும் வந்து கோவாவுக்கு வந்து அழைத்து விடப்படுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. போலீஸ் டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிப்போர்ட்டட் அந்த அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ண அவங்கள வந்து 11 AM வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் கோவா போலீஸ் வந்து சொல்லியிருந்திருக்காங்க இன்னைக்கு, அதாவது வெட்னஸ்டே. அந்த ஃபயர் இன்சிடென்ட் ட்ராஜடி நடந்த உடனே அவங்க வந்து தாய்லாந்து போனப்போ அங்கே வந்து லுத்ரா பிரதர்ஸு டீடைன் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க. லாஸ்ட் வீக்கு தாய் அத்தாரிட்டிஸ் வந்து இல்லீகலாக வந்து அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லி அவங்கள வந்து டீடைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் டீமுமே வந்து அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு வந்து புக்கெட்க்கு சாட்டர்டே அன்னைக்கு போயிருந்திருக்காங்க. இந்த டிப்போர்ட்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தாய்லாண்டில் வந்து இந்த கம்ப்ளீஷன் அந்த டிப்போர்ட்டேஷன் அந்த இது ப்ராசஸ்லாம் முடிஞ்ச அப்புறம் பிரதர்ஸ் அவங்க என்ன லுத்ரா பிரதர்ஸ் வந்து பேங்காக் அந்த டிடென்ஷன் சென்டருக்கு வந்து கூட்டிகிட்டு வரப்பட்டிருக்காங்க. அங்கே வந்து இந்தியன் எம்பசி அந்த தாய்லாந்து அவங்க வந்து எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூவும் பண்ணியிருக்காங்க. 1 way ட்ராவல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி லுத்ரா பிரதர்ஸோட பாஸ்போர்ட்டும் வந்து என்ன இருக்குன்னா வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு. வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியா வந்து லுக் அவுட் நோட்டீஸ் வந்து அனுப்பி இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அந்த ஃபாரின் இதுக்காக. அதில் வந்து அவங்கள வந்து டீடைன் பண்ணுங்கன்னு அந்த மாதிரி பண்ணனால ஃபாரின் மினிஸ்ட்ரி என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க அவங்களுடைய பாஸ்போர்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் ஆகுதுன்னா வந்து வித்தவுட் வேலிட் ட்ராவல் டாக்குமெண்ட்டோடு வந்து அவங்க வந்து இருந்திருக்காங்கங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவும் தாய்லாண்டும் வந்து சைனே பண்ணியிருக்காங்க ஃபார்மலாக. இதை மாதிரி வந்து எக்ஸ்ட்ராடிஷன் அந்த ட்ரீட்டி அந்த இது 2013 அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது 2015 அமலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வந்து இவங்கள மட்டும் இல்லாமல் இந்த நைட் கிளப்பில் இருந்த அந்த பார்ட்னராக இருந்தவங்க அவங்க, அப்புறம் வந்து ஒரு சிலர் பார்ட்னராக இருந்தவங்க லுத்ரா பிரதர்ஸு, அப்புறம் வந்து சீஃப் ஜென்ரல் மேனேஜர், கேட் மேனேஜர்னு சொல்லி இந்த மாதிரி பார் மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர்னு சொல்லி நிறைய பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இவங்கக்கிட்ட இதெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி வந்து வயராச்சு என்ன இது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்ட்ரகேட் பண்ணும்போது தெரிய வரும். அதுவும் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.